உங்கள் அப்பா 30-40 வயசுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா சொந்தமாக வீடு வச்சு வாழ்ந்துருப்பாங்க. அவங்க உன்னை பார்த்து கேட்பாங்க, உங்களை பார்த்து கேட்பாங்க, என்னையா இன்னும் 30 தாண்டி 40லாம் போயிட்டுருக்கிய, இன்னும் உனக்கு ஒரு சொந்த வீடு இல்லை, வாடகை வீட்டிலே இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு. நான் நமக்கும் இன்னும் சொந்த வீடெலாம் இல்லை. அந்த ஒரு இதில் தான் கவலையில் தான் கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன், ஏன்ப்பா நம்ம அப்பா அம்மா வாழ்ந்த காலம் பார்த்திங்கன்னா 1950, 60, 70, 80 அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம ஒரு 100 ரூபா சம்பாரிச்சோன்னாக்கா ஒரு வாரம் கணக்காக ஒரு 10 பேர் நல்ல நிம்மதியாக வச்சு சாப்பிட்லாம். ஆனால் இன்றைக்கி வீட்டில் இருக்க என்ன சொல்கிறது, கணவன் மனைவின்னு சொல்லிட்டு 2 பேரும் விடாப்பிடியாக எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலைக்கு போனாலும் மாத கடைசியில் அப்படியே யோசிச்சுட்டு இருக்க வேண்டியிருக்கு. அதாவது என்னடா இது, என்ன பண்ண போகிறோமே, மாத கடைசியாக இருக்குது, எதை வச்சு எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிற காலத்தில் தாங்க வாழ்ந்துட்டுருக்கோம். அதை தாண்டி பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு மாதம் என்ன ஆகுது, ஒரு இஎம்ஐ லோனு கட்டுற மாதிரி இருக்க, விலைவாசி பார்த்திங்கன்னா அது பாட்டுக்கு ஏறி போய்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறமா பிள்ளைங்க படிப்பு செலவு இருக்குது. இந்த மாதிரி நமக்கு அவ்வளோ என்ன சொல்கிறது, ஒவ்வொரு தேவைகளையும் ஒவ்வொன்றா பார்த்து பூர்த்தி செஞ்சுட்டு போயிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தாங்க வாழ்ந்துட்டுருக்குறோம். அதை தாண்டி இந்த இடத்துல நான் என்ன சொல்ல வரேன், அவனை கேட்குறான் பார்த்தீங்களா, அவனுக்கு என்ன தெரியும் நம்ம கஷ்டம்? ஏன்டா நீ அந்த இடத்துல வாழ்ந்து பார்த்தா தான் அவனுக்கு தெரியும் நம்ம எப்படி கோத்ரூ பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல அவனுடைய தன்மானத்தை என்ன சொல்கிறது விடாமல் எவன்கிட்டையும் யார்கிட்டையும், ஆனால் உங்ககிட்ட காசு வந்து கேட்குறான்னா எவன்கிட்டையும் எதுவும் கேட்காம முயற்சி பண்ணி அவனே சொந்த காலில் பெண்ணோ ஆனோ அவங்க குடும்பத்துக்காக ஓடி உழைச்சி அவங்க குடும்பத்தை பார்த்துட்ருக்காங்களா, அப்படிப்பட்ட ஒவ்வொருத்தனுமே ஹீரோ தாங்க. அதை புரிஞ்சுங்க. ஸோ அடுத்தவங்கள்ட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க, யாரையும் ஹர்ட் பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நமக்கு வாடகை வீட்டில் இருந்தால் என்ன கவலை, கண்டிப்பாக சொல்கிறேன் நம்ம எல்லாருமே சொந்த வீடு கட்டி நம்ம போவோம். இதுதான் ஒவ்வொருத்தவங்களுடைய மிடில் ஏஜுடைய பெரிய ஒரு ட்ரீமாகவே இருக்குன்னு கூட சொல்லலாம். கண்டிப்பாக நடக்குங்க அப்படின்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.